நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் வாழ்வளித்து வளம் கொடுக்கிற தூய ஆவியானவராலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். என் கண்ணுலவின் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பெரிதாயிருப்பதாக. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் என் நாமத்தினாலே வாழ்த்தி என்னுடைய ஸ்தோத்திரத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த காணொலியின் வழியாக உங்களை இப்படி சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஞாயிறன்று நம்முடைய தியானத்திற்கென்று குறிக்கப்பட்டுள்ள பொருள் என்னவென்றால், பிலீவிங் இன் கிரைஸ்ட் த வே. கிறிஸ்துவை பற்றுவதே வழி. வேறு விதத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வழியாயிருக்கிற கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளுதல் என்கின்ற தலைப்பை கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். இன்றைக்கு இந்த உலகத்தில் பல வழிகள் இருக்கின்றன. பல கோட்பாடுகள், பல நெறிமுறைகள், பல தத்துவங்கள், பல வழிகள். இவற்றின் மத்தியில் கிறிஸ்துவம் என்பது ஒரு சிறந்த வழியாக அமைந்து இந்த வழியிலே அநேகர் இணைத்துக் கொண்டு நடந்து செல்கிற விதத்தை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாயிருந்து நம்மை வழிநடத்திக் கொண்டு இருக்கின்றார். கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, அது ஒரு மார்க்கம். கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் எ ரிலிஜன், இட்ஸ் எ வே. இந்த வழிக்குள் எல்லாரும் வரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாரையும் இணைத்துக் கொண்டு இந்த வழியிலே நடத்திக் கொண்டு செல்லுகின்ற கடவுள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கின்றோம். வேதத்தின் அடிப்படையில் இந்த வழியை புரிந்து கொள்வதற்கு ஒரு பொருளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கடவுளுக்கு அநேக நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி கொடுக்கப்பட்டுள்ள பெயர்களிலே மேய்ப்பன் என்கின்ற அந்த பெயர் ஒரு சிறந்த பொருளை நமக்கு விளக்குகின்றது. ஷெப்பர்ட், மேய்ப்பன் என்று சொல்லும்போது நமக்கு வழிகாட்டுகிறவராக கடவுள் அமைந்திருக்கின்றார். சங்கீதக்காரன் இதை குறித்து பேசும்போது, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாட்சடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையிலே நடத்தி செல்கிறார் என்று சொல்வதை நாம் அறிந்திருக்கின்றோம். நமக்கு வழிகாட்டியா இருந்து அவர் மேய்ப்பராகவும் நாம் ஆடுகளுமாய் இருந்து இந்த பயணத்திலே கடவுளோடு பிரயாணப்பட்டு நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும்போது, நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லியிருக்கின்றார். ஐ ஆம் தி குட் ஷெப்பர்ட். மேய்ப்பன் என்று சொல்லுகிறவன் மந்தையை காத்து வழிநடத்துகிறவன் ஆகும். பலஸ்தீன நாட்டிலே மேய்ப்பன் என்பவன் ஆடுகளுக்கு முன்பதாக செல்வதை நாம் சரித்திரத்திலே படிக்கின்றோம். அப்படி நமக்கு முன்பாக சென்று வழிநடத்துகின்ற இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மேய்ப்பனாக அமைந்திருக்கின்றார்.
இயேசு கிறிஸ்துவுக்கும் மற்ற மேய்ப்பர்களுக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்னவென்றால், ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கின்ற மேய்ப்பன் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த சிறப்பை பெற்றிருக்கிற இந்த வழியிலே தொடர்ந்து நாம் விசுவாசத்தோடு நடந்து செல்ல கடவுள் நம்மை அழைக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நம்முடைய விசுவாசத்தை கிறிஸ்துவில் அறிக்கை செய்து வழியாயிருக்கிற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றி நடக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த தலைப்பை நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டுள்ள வேத பகுதிகள் யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 10-20 வரை, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 19-34 வரை, யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை குறிக்கப்பட்டுள்ளன. இந்த 3 திருமறையின் அடிப்படையில் 3 முக்கியமான கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எப்படி கடவுள் நமக்கு வழியாக அமைந்துள்ளார் என்று சொல்வதற்கு இந்த 3 திருமறை பகுதிகள் நமக்கு விளக்குகின்றன. முதலாவதாக நாம் பார்க்கும்போது விடுதலையின் வழி, லிபரேட்டிங் வே ஆஃப் காட். கடவுள் விடுதலை செய்து வழிநடத்தக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கின்றார். இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாக இருக்கின்றார்கள். அவர்களை மீட்டெடுத்து வனாந்தரத்திலே வழிநடத்தி செல்கின்ற கடவுளை நாம் பார்க்கின்றோம். மோசையை கொண்டு கடவுள் வழிகாட்டியாயிருந்து அவர்களை வழிநடத்தி செல்வதை யாத்ராகமத்தில் நாம் வாசிக்கின்றோம். அப்படி அடிமைகளாயிருந்த இஸ்ரவேல் புத்திரர் மீட்டெடுக்கப்பட்டு அவர்கள் வெளியேறும் போது பார்வோனுடைய சேனைகள் அவர்களை தொடர்ந்து வந்து மீண்டுமாக சிறைப்பிடித்து அவர்கள் அழிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்த போது பிதாவாகிய கடவுள் அவர்களுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுவதை இந்த நாளின் பழைய ஏற்பாட்டின் வேத பகுதியிலே நாம் வாசிக்கின்றோம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் படிக்கும்போது, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். பிரயாணப்பட்டு வரும்போது சிவந்த சமுத்திரம் அவர்களுக்கு குறுக்கே வருகின்றது. இஸ்ரவேல் புத்திரர் அவருடைய வழியிலே வரும்போது பார்வோனுடைய சேனைகள் பின்தொடர்ந்து வருவதை நாம் பார்க்கின்றோம். அழிவு, ஆபத்து நேரிடுகின்றது. அவர்கள் எல்லாரும் கடவுளுக்கு முறையிடுகின்றார்கள். மோசேயினிடத்திலே முறுமுறுக்கின்றார்கள். அங்கே கடவுள் இறங்கி அந்த மக்களுக்கு சிவந்த சமுத்திரத்தில் ஒரு வழியை உண்டு பண்ணுகிற கடவுளை இங்கே நாம் பார்க்கின்றோம். ரெட் சி, செங்கடலை இரண்டாக பிரித்து வழியை உண்டு பண்ணி எகிப்தியரின் சேனைகளிலிருந்து இந்த இஸ்ரேல் மக்களை தப்புவிக்கின்ற கடவுளை இங்கே நாம் பார்க்கின்றோம். யாத்ராகம் 14:19 நாம் படிக்கும் போது கடவுள் எப்படி வழியை அவர்கள் உண்டு பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்து தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. இஸ்ரேல் மக்களை தேவதூதனானவர் பாதுகாத்து ஆபத்திலிருந்து, அழிவிலிருந்து மீட்டெடுக்கின்ற ஒரு செயலை இங்கே நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நெருக்கடிகளை நாம் சந்திக்கக்கூடும். ரெட் ஜோனை கடக்கக்கூடிய ஒரு நிலை நேரிடும். இவற்றின் மத்தியில் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி வழியை உண்டு பண்ணுகிற கடவுள் நம்முடைய ஆண்டவர் என்று சொல்லி நம்முடைய விசுவாசத்தை நாம் புதுப்பித்துக் கொள்ள அதை வெளிப்படுத்தினால் நாம் அழைக்கப்படுகின்றோம். மீட்டெடுக்கின்ற கடவுள், வழியை உண்டு பண்ணுகிற கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி நம்பிக்கையின் செய்து நாம் புதுப்பித்துக் கொண்டு நம்முடைய விசுவாச பயணத்திலே தொடர்ந்து நடக்க கடவுள் நம்மை அழைக்கின்றார். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது ரட்சிப்பின் வழி, ரிடீமிங் வே ஆஃப் காட் என்று நாம் பார்க்கின்றோம்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரட்சகர், நம்மை மீட்டெடுக்கின்றவர். இதை குறித்து அவர் சொல்லும்போது, நல்ல மெய்ப்பனாயிருந்து தன் ஆடுகளுக்கு ஜீவனை கொடுக்கின்ற நிலையில இருந்து நம்மை ரட்சிக்கின்ற ஆண்டவரமாகவும் அவர் இருக்கின்றார். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன கருத்து, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறியிருக்கின்றார். எனவே ரட்சிப்புக்கு ஆதாரம் கிறிஸ்துவின் வழி. அந்த வழியிலே வருகிறவர்கள் அனைவருமே ரட்சிக்கப்படுவார்கள் என்கின்ற செய்தியை இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டுள்ள நிருப பாடம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது, பவுலும் சீலாவும் ஊழியத்திலே இருக்கும்போது ஒரு சமயம் குறி சொல்லுகின்ற ஒரு பெண் அங்கே அவர்களுக்கு அகப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அந்த பெண்ணில் இருக்கின்ற அந்த குறி சொல்லுகின்ற ஆவியை அவர்கள் விரட்டி ஒரு அற்புதத்தை அங்கே செய்கின்றார்கள். அப்போது அந்த பெண் சொன்ன ஒரு சாட்சியை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தில் இப்படி நாம் படிக்கிறோம். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள் என்று நாம் படிக்கின்றோம். குறி சொல்லி ஆதாயத்தை உண்டு பண்ணி தன்னுடைய எஜமானுக்கு சந்தோஷத்தை கொடுத்து வந்த இந்த பெண் அதிலிருந்து விடுபட்டு வெளியேறும் போது எஜமான் ஆதாயத்தை இழந்து விட்டான். அதனாலே பவுலும் சீலாவையும் அவர்கள் பிடித்து அடித்து சிறைச்சாலையிலே போடுகின்றார்கள். அந்த ராத்திரியிலே பவுலும் சீலாவும் அங்கே ரட்சிப்பின் அனுபவத்தை புதுப்பித்துக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். கர்த்தரை பாடி ஜெபம் பண்ணி துதிக்கும் போது அங்கே ஒரு பெரிய அற்புதத்தை அவர்கள் காண்கின்றார்கள். பூமி அதிர்ச்சி, சிறைச்சாலை கதவுகள் உடைந்து பவுலும் சீலாவும் வெளியேறுகிற ஒரு நிலையை இங்கே நாம் பார்க்கின்றோம். அவள் கடந்து வந்த அந்த ரட்சிப்பின் வழி வெளியேற அவர்களுக்கு உதவி செய்தது. அப்படி அந்த ரட்சிப்பின் வழியை பெற்ற அவர்கள் அங்கே ஒரு புதிய வழியையும் சிறைச்சாலைக்காரனுக்கு உண்டு பண்ணுவதை நாம் பார்க்கின்றோம். சிறைச்சாலைக்காரன் இதை கண்டு தன்னை தான் கொலை செய்து கொள்ள முயன்ற போது அதை தடுத்து நிறுத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒரு புதிய வழியை அவனுக்கு உண்டு பண்ணி வாழ்வளிக்கின்ற ஊழியர்களை இங்கே நாம் பார்க்கின்றோம். சிறைச்சாலைக்காரன் அவர்களிடத்தில் கேட்டது என்ன? ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் சொன்னார்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தை அவர்களுக்கு போதித்து அவர்கள் ஞானஸ்தானம் கொடுத்து இந்த ரட்சிப்பின் வழியில நடத்தி சென்ற ஊழியர்களை இங்கே நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரட்சிக்கின்றவர். அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நாள்தோறும் நாம் புதுப்பித்துக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அந்த அனுபவத்தை நாள்தோறும் நாம் பெற்று அவருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக விளங்க கடவுள் நம்மை அழைக்கிறார். இந்த ரட்சிப்பின் வழியிலே நாம் தொடர்ந்து நடக்கவும், நம்முடைய விசுவாசத்திலே நாம் வேரூன்றி வளரவும், கடவுளுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக விளங்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நாமும் புதுப்பித்துக் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது நித்திய ஜீவ வழி, எவர்லாஸ்டிங் வே, இட்டர்னல் வே என்று நாம் பார்க்கின்றோம். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி யோவானிட நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம். இது ஒரு சிறப்பு பகுதியாக கருதப்படுகின்றது. காரணம், ஃபேர்வெல் டிஸ்கோர்ஸ் என்று இது கருதப்படுகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களை விட்டு பிரிந்து செல்கின்ற ஒரு நேரம்,
அவருடைய உள்ளம் கலங்கியிருந்தது. அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி அங்கே ஒரு புதிய வழியை அவர்களுக்கு உண்டு பண்ணுவதை இங்கே நாம் பார்க்கிறோம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் சென்று ஒரு இடத்தை உங்களுக்காக ஆயத்த பண்ணின பின்பு மீண்டுமாக வந்து உங்களை நான் அழைத்து செல்லுவேன், உங்களுக்கு வழிகாட்டுவேன் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையின் செய்தியை சீடர்களுக்கு வெளிப்படுத்தின இயேசுவை இங்கே நாம் பார்க்கின்றோம். அந்த ஒரு சூழ்நிலையில் தான் அவர் ஜீவ வழியா இருக்கிறார் என்று சொல்லி சீடர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். யோவான் 14:6 நாம் படிக்கும்போது, நானே வழி, சத்தியத்திற்கும் ஜீவனுக்கும் நம்மை நடத்துகின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழி. அந்த வழி ஒரு சிறந்த வழி, பிதாவினிடத்துக்கு நம்மை கொண்டு செல்லுகிற ஒரு வழி, நித்திய வாழ்வுக்கு நேராக நம்மை நடத்துகின்ற வழி. அந்த வழிக்குள்ளே நாம் கடந்து வர கடவுள் நம்மை அழைக்கின்றார். யோவான் 10:27-28 நாம் படிக்கும்போது இந்த நித்திய ஜீவனை எப்படி நாம் அடைய முடியும், சில விதிமுறைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கின்றார். யோவான் 10:27-28, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கணும். அது மட்டுமல்ல, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். நாம் கடவுளாலே அறியப்பட வேண்டும், கிறிஸ்துவாலே அறியப்பட வேண்டும். அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். அது மட்டுமல்ல, அவைகள் எனக்கு பின் செல்லும். கர்த்தரை பின்பற்றுகிற ஒரு அனுபவம், இவைகள் தான் நித்திய வாழ்வுக்கு நேராக நம்மை நடத்துகின்றது. 28ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. இட்டர்னல் லைஃப், நித்திய வாழ்வு, ஒரு நிரந்தரமான வாழ்வு. இந்த வாழ்வுக்கு நேராக நடத்தி செல்லுகிற கிறிஸ்துவை இங்கே நாம் பார்க்கின்றோம். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாயிருந்து நம்மை மீட்டெடுத்து நமக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணி நித்திய வாழ்வுக்கு நேராக நடத்துகின்ற ஒரு கடவுள் என்று சொல்லி நம்முடைய விசுவாசத்தை இதனால் நாம் அறிக்கை செய்து அவரை பின்பற்றி நடக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். லிபரேட்டிங் வே ஆஃப் காட், ரிடீமிங் வே ஆஃப் காட், எவர்லாஸ்டிங் வே ஆஃப் காட். விடுதலை செய்கின்ற வழி, ரட்சிக்கின்ற வழி, அது மட்டுமல்ல நித்திய வாழ்வை தருகின்ற வழியை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த வழியில தொடர்ந்து நாம் நடந்து ஆண்டவர் கொடுக்கிற மாபெரும் ஆசீர்வாதங்களை பெற்று அவருக்கு சாற்றுள்ள பிள்ளைகளாக விளங்க எல்லா வல்ல இறைவன் நமக்கு உதவி செய்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, உமது அருள் வாக்குக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் என்றும் எங்களை நடத்துகின்ற வழிநடத்துகின்ற கடவுள். ஆபத்திலிருந்து எங்களை மீட்டெடுத்து, பாவத்திலிருந்து எங்களை ரட்சித்து, நித்திய வாழ்வுக்கு நேராக நடத்துகிற கடவுள். அந்த விசுவாசத்தை நாங்கள் புதுப்பித்துக் கொள்கிறோம். இதனுடைய ஆசீர்வாதத்தை எல்லாருக்கும் நீர் தாரும். எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். உடைய தேவைகளை சந்தித்தருளும். இந்த உலக மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த பேரழிவிலிருந்து எங்களை மீட்டருளும் சுவாமி. நீர் வழிகாட்டியா இருந்து வழிகளை உண்டு பண்ணி உன்னதமான இடத்துக்கு எங்களை நடத்தி செல்கிற கடவுள். அந்த புதிய வாழ்வை நாங்கள் பெற்று உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக விளங்க நீ கிருபை செய்ய வேண்டுமா? எங்கள் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.